கலாட்டா மேடை, சிரிப்பு, சந்தோஷம், சிந்திப்பு. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விஜய் பூஜா. இது உங்கள் கலாட்டா மேடை பென்ஸ் மேடை வழங்கும் என்ன சொல்ல போகிறாய். எப்பயுமே நம்ம சேனலில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று அப்படியே ஒரு மூவி டைலாக் கொடுப்போம், அதை அப்படியே நம்மளோட ஸ்டைலில் அவங்களோட ஸ்டைலாம் ரீக்ரியேட் பண்ணி பார்ப்போம். பட் இப்போ ஒரு சேஞ்சுக்கு நம்ம ராங் ஆன்சர்னு சொல்லி ஒரு கேம் விளையாட போகிறோம். அதில் என்னென்னா, நான் கேட்குற கேள்விக்கு அவங்க ராங்காக தான் பதில் சொல்லணுமே தவிர கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா அது ராங். உங்களோட நேம்? ஷர்மிளா. ஃப்ரேம் இவ்வளோ தான், அப்படி ஆர்டிஸ்ட்லாம் போகக்கூடாது சரிங்களா? ஓகே. கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு இந்த ஹிடன் டேலண்ட் இருக்கா? அப்படி ஒன்றும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. சரி, ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். சிஎம்மோட நேம் என்ன? ஷர்மிளா. ஓகே. வண்டி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? பறந்து போகிறதுக்கு. கோவிலில் என்ன பண்ணுவாங்க? தூங்குவாங்க. ஜிகிர்தண்டா எங்கே ஃபேமஸ்? சென்னையில். உங்களோட நேம்? என் பேர் கமலி. இப்போ நான் கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்கள் ராங் ஆன்சர்ஸ் தான் சொல்லணும். கரெக்டான ஆன்சர் சொன்னீங்கன்னா ராங் ஆன்சர் சொன்னா தான் கிஃப்ட் தருவீங்களா? என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. ஆடு எப்படி கத்தும்? மா மா. ஸோ ஹாய், உங்களோட நேம்? ஷாம்லி. கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தப்பாக தான் கரெக்டாக சொல்லக்கூடாது. ஓகே. பிரைம் மினிஸ்டர் பேர் என்ன? நாதான். பல்லு எதை வச்சு வளர்க்குவாங்க? ஹார்பிக்க வச்சு. யானை எப்படி கத்தும்? மியாவ் மியாவ். தியேட்டரில் என்ன போடுவாங்க? சாப்பாடு போடுவாங்க. இந்த போறப்பு தான். தனுஷோட லாஸ்ட் மூவி என்னது? கட்டாகுஸ்தி 2. ஏஆர் ரஹ்மான் என்ன ஃபீல்டில் இருக்கார்? ஏஆர் ரஹ்மானா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன். இளையராஜா இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் இருக்கார். தியேட்டரில் என்ன பண்ணுவாங்க? பிச்சை போடுவாங்க. ஐடியில் என்ன பண்ணுவாங்க? ஐடியில் கொஞ்சம் சிக்கன்லாம் வறுத்து கொடுப்பாங்க. இப்போ வந்து ஷோக்குள்ளே போகிறதுக்குனால உங்களுக்குன்னு ஏதாவது ஹிடன் டேலண்ட் இருக்கா? சமையல் பெரிய டேலண்ட்டு. இதில் உண்மையை சொல்லணுமா பொய்யை சொல்லணுமா? உண்மையாகவே சொல்லணும். உண்மையை சொல்லணும். சமையல் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலை. அதை விருப்பப்பட்டு அப்படியே அனுபவித்து செய்யணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும். என்ன மனுஷன்? நாய் வந்து அம்மா அம்மா அப்படின்னு கத்தும். டீச்சர் என்ன பண்ணுவாங்க? டீச்சர் வந்து கிளாஸுக்கு போயிட்டு தூங்குறாங்க. உங்களோட நேம்? கையல்வெளி. கைவி. உங்களுக்குன்னு ஏதாவது ஹிடன் டேலண்ட் இருக்கா? கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இல்லை இனிமேல் தான், இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நீங்கள் பதில் சொல்லலாம். அப்போல்லாம் ஃப்ளைட் எங்கே போகும்? ட்ராக்ல போகும். அப்போ ட்ரெயின் எதில் போகும்? பறந்து போகும். போலீஸ் என்ன பண்ணுவாங்க? படுத்து தூங்குவாங்க. பீச்சில் என்ன இருக்கும்? டாக் இருக்கும். பீச்சில் டாக் இருக்கும். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் உங்களுக்குன்னு ஏதாவது ஹிடன் டேலண்ட் இருக்கா? அதை வீட்டில் புதைச்சி வச்சுட்டு வந்திருக்கிறேன். இனிமேல் தான் போய் பார்த்து எடுத்துட்டு ஓகே, வரணும். ரொம்ப நன்றி. இப்போ நம்ம ஷோக்குள்ளே போயிடலாம். பிரைம் மினிஸ்டர் பேர் என்ன? த்ரிஷா இருக்கும், இல்லை நயன்தாராவா இருக்கும். நக்கல்யா அவனுக்கு. ரொம்ப சந்தோஷம். டீச்சர் என்ன பண்ணுவாங்க? டீச்சர் வந்து வாதாடுவாங்க. வாதரும். இது யாருமே சொல்லலை. ஓகே. தியேட்டரில் என்ன பண்ணுவாங்க? டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ். தியேட்டரில் டான்ஸ் ஆடுவாங்களே? பரதநாட்டியம் டான்ஸ். பரதநாட்டியம். கதா காலச்சுவம் மாதிரி. அது வந்து கச்சேரிங்க. நாய் எப்படி கத்தும்? பர்ஃபெக்ட் மெட்டீரியல். பிச்சைக்காரங்க என்ன பண்ணுவாங்க? சமையல் செய்வாங்க. சமையல் செய்வாங்க. டிவி எதுக்கு வச்சுருக்காங்க? டிவியாங்க சமைக்கிறதுக்கு தான். இல்ல புரியல. டிவியில் சமையல் ஓடுமே மேம். ஓடாதீங்க, அது அங்கேயே உட்காந்துருக்கும். லூயா தான். சட்டை எதுக்கு வச்சுருக்காங்க? துவைக்கிறதுக்கு. சட்டை துவைப்பாங்களா இல்லையா எனக்கு புரிய. வாட்ச் எதுக்கு போட்டிருக்காங்க? ஓடுறதுக்கு. அப்போ ஷூ எதுக்கு போட்டிருக்காங்க? நடக்கிறதுக்கு. அவுட்டு. அப்பாடா. ஸோ இன்றைக்கான ஷோவை பார்த்து நீங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் உங்களோட சேர்ந்து ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணேன். ஸோ அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் விஜய் பூஜா.
ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது கலாட்டா மேடையின் பென்ஸ் மேடை வழங்கும் ஃபிலிம் ஃபாரம் ஷோ. ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து 4 இயக்குனர் மூலமாக அறிமுகமாகி கட் பண்ணால் இண்டஸ்ட்ரியில் சயின்ஸ் ஃபிக்ஷனில் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த டேரக்டர் தான் ஆர் ரவிக்குமார். 4 இயக்குனர் ஷோக்கு அப்புறம் டேரக்டர் நலன் குமாரசாமி கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2015 விஷ்ணு விஷாலை வச்சு இன்று நேற்று நாளை படம் மூலமாக தமிழ் சினிமாக்குள்ளே அறிமுகமாகிறாரு. இந்த படம் காமெடி கலந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இந்த படத்தில் விஷ்ணு விஷால், மியா ஜார்ஜ், கருணாகரன், ஜெயபிரகாஷ் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. அந்த சேஞ்சஸ் நல்லதாகவும் இருக்கலாம், ரொம்ப மோசமாகவும் இருக்கலாம். இந்த படம் ஒரு டைம் மிஷின் பேஸ் பண்ண மூவி. இந்த படத்தில் விஷ்ணு விஷால் அண்ட் கருணாகரனோட காமெடி காம்போ செம்மையாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். இந்த படத்தோட பலமே மியூசிக்னு சொல்லலாம். அந்த மியூசிக் பண்ணது யார் தெரியுமா? நம்ம ஹிப்ஹாப் தமிழா தான். படத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரி இன்று நேற்று நாளைன்னு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கோட லிரிக்ஸும் சரி, விஷுவல்ஸும் சரி, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த படத்தோட கதையே ஒரு வேலைக்கு போகாத ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். எதிர்பாராத நேரத்தில் ஒரு டைம் மிஷின் கிடைக்குது. அதை வச்சு ஒரு தப்பு பண்ணிடுறான். அதனால் அவன் லைஃபே கொலாப்ஸ் ஆகுது. அதுலேருந்து அவன் எப்படி மீண்டு வரான்றதா கதையே. இவரோட 2வது படம் 2018 ஷூட் ஸ்டார்ட் பண்ணி 2022 தான் முடிஞ்சுது. 2024 தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் தான் அயலான். இந்த படத்தோட பேர்லேயே இது எதை பற்றின படம்னு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன், யோகி பாபு, கருணாகரன் இவங்களோட காமெடி சூப்பராக இருக்கும். சரி, நீ எதுக்கு இங்க வந்திருக்க? அதை சொல்லு. பூமியை சுத்தி பார்க்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் வர அந்த யானைக்குட்டியை காப்பாற்றுற சீன் ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பாக இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் எல்லாராலையும் பாராட்டப்பட்டுச்சு. வெங்கட் செங்குட்டவன்றவர் தான் இந்த படத்தில் வர அந்த ஏலியன் கேரக்டருக்காக மோஷன் கேப்சர் பண்ணியிருப்பாரு. இதுக்காக அவர் தனியாக ப்ராக்டிஸே எடுத்திருப்பாரு. இன்டர்வல் பிளாக்ல தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினச்சா அப்போ தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோக்கு கிடைச்ச பவரை வச்சு வில்லங்கிட்ட இருந்து இந்த பூமியையும் ஏலியனையும் எப்படி காப்பாற்றுறாருன்றது தான் கதையே. இந்த படத்தில் வர அந்த ஏலியன் கேரக்டருக்கு ஆக்டர் சித்தார்த் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. அது ரொம்ப அழகாக செட் ஆகிருக்கும். இந்த படம் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிது. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜய் ரிது. இது கலாட்டா மேடையின் பென்ஸ் மேடை வழங்கும் இது அது இல்லை ஷோ. கார்த்திக் சுப்ராஜோட கெரியர்லேயே ஒரு மிகப்பெரிய கல்ட் கிளாசிக் சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது ஜிகிருதண்டா தான். ஆனால் இந்த படம் ஒரு கொரியன் படத்தோட பேஸ்னு சொன்னால் நம்புவீங்களா? அந்த படத்தோட பேர் தான் டர்ட்டி கார்னிவல். இப்போ இந்த 2 படத்தையும் நம்ம ஸ்டைலில் டீகோட் பண்ணிடலாமா? இப்போ டர்ட்டி கார்னிவல் படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் ஹீரோ ஒரு ஸ்மால் டைம் கேங்ஸ்டர். அவன் ஃபேமிலிக்காக கிரைம் வேர்ல்டில் ஒரு பெரிய ஆளாகணும்னு நினைப்பான். அப்படி அவன் லைஃப்பில் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் ஒரு ப்ராப்ளமாகவும், ஒரு வைலன்ஸாகவும், ஒரு பீட்டலாகவும் கொண்டு வந்து நிப்பாட்டுது. அப்படி அந்த கிரைம் வேர்ல்டில் அவன் எப்படி சர்வை பண்ணுறான் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இப்போ ஜிகிருதண்டா படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் ஹீரோ ஒரு டைரக்டர் ஒரு ரியல் டைம் கேங்ஸ்டர் பார்க்கறதுக்காக மதுரைக்கு போகிறான். அங்கே கேங்ஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறம் இவன் எடுக்கிற ஒவ்வொரு பிளானும் மாறிடுது. அங்கே நடக்கிற கிரைம், வயலன்ஸ், காமெடி தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல அசால் சேதோட கேரக்டர் செம்மையா எழுதியிருப்பாங்க. இந்த படத்துல ஆக்டிங் சொல்லி கொடுக்குற அந்த சீன் செம்மையா இருக்கும். என்னதான் இந்த படம் கொரியன் மூவியோட பேஸா இருந்தாலும் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்துருப்பாரு. இப்போ இந்த 2 படத்தோட கம்பேரிசன் பற்றியும் பார்த்துருவோம். இங்கே ஹீரோ ஒரு கேங்ஸ்டர், இங்கே ஹீரோ ஒரு டைரக்டர். இங்கே கேங்ஸ்டரை பற்றி கதை இருக்கும், இங்கே டேரக்டர் ப்ளஸ் கேங்ஸ்டர் பற்றி கதை இருக்கும். இங்கே ரொம்ப சீரியஸாக போகும், இங்கே சீரியஸ் ப்ளஸ் காமெடியாகவும் போகும். இங்கே ஹீரோ ஒரு ஸ்மால் டைம் கேங்ஸ்டர். அவன் ஃபுல் டைம் கேங்ஸ்டராக மாறுறதுக்கு அவன் என்னென்னலாம் பண்ணுறான்றதான் இந்த படத்தோட கதை. இங்கே சின்ன கேங்ஸ்டர் பெரிய கேங்ஸ்டராக ட்ரை பண்ணுறாரு. இங்கே ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் ஒரு ரியல் டைம் கேங்ஸ்டரை வச்சு படம் எடுக்க ட்ரை பண்ணுறாரு. உனக்கு என்ன பார்த்தா சொக்கர்மா தெரியுதா? இதே மாதிரி அடுத்த வாரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தோட சந்திக்கிறேன். Until then it's விஜய் ரிது. டாடா, பை பை. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது கலாட்டா மேடையின் பென்ஸ் மேடை வழங்கும் சோனா பானா சுந்தரி பார்வதி. மேடம் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தாங்க போன வாரம். சரி வருவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன், எப்போ வராங்கன்னு பார்க்கலாம். என்னடி எங்க போன? என்னாச்சு? இல்லை வேலைக்கு போகிற நானே வந்துட்டேன். நிறுத்து, உனக்கு ஒரே ஒரு வேலை தான்.
ஆனா எனக்கு ஊரெல்லாம் வேலை, புரியுதா? சரி விடுடி. அண்ணா ஒரு நிமிஷம். என்ன? எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் சொல்ல. எதுக்கு? பூஸ்ட் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. அண்ணா 2 பிளாக் டீ. பிளாக் டீயா? உனக்கு இதுவே அதிகம். ரைட்டு விடு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? ரோமியோ ஜூலியட்டு அந்த கதை படிச்சிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னு ஃபர்ஸ்ட் கேளுடி. சரி சொல்லு. படம் வந்துச்சுல? ஆமா, பார்ட் 2 வருதான். ஐயோ, என்ன ஹீரோ ஹீரோயின் அதே காம்போ தானே? இல்லையா? ஐயோ, பருத்தி வீரன் ஹீரோ இருக்கார்ல, நம்ம அடடா அவருடி. அவரோட அடுத்த பட டைரக்டர் யார் தெரியுமா? யாரு? டாடா பட டைரக்டரா. அவர் சூஸ் பண்றதெல்லாம் ஓகே தான், ஆனா என்னடி இழுக்கிற? படம் மட்டும் சீக்கிரம் வர மாட்டேங்குது. சக்சஸ் மாறன் பார்ட் 2 தான் எடுப்பாருன்னு நினைச்சா என்னடி இழுக்கிற? இருடி சொல்றேன். சரி சொல்லு. சக்சஸ் மாறன் ராசி பேர் கொண்ட நடிகரை வச்சு தமிழ் கடவுள் முருகன் ஒரு படமே வரப்போதான். ஜனத்தோட நாயகன் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு சர்டிபிகேட் வாங்கியிருக்காராம். அதாண்டி ஏ சர்டிபிகேட்டா? எதுல? படத்துலயா? ஓ, வரப்போகுதான். வரட்டும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? தெலுங்குலையா சொன்ன? உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன? மெட்ராஸ் பட ஹீரோ இருக்கார்ல? ஆமா, அவருக்கு என்ன? அவருக்கு ஒன்றும் இல்லை. பின்ன அவரோட அடுத்த பட டைரக்டர் யார் தெரியுமா? ஏ சொன்னாதாண்டி தெரியும். இருடி சொல்றேன், சொல்லு. நீலோத்தி அந்த படத்தோட டைரக்டரா? ஓ சூப்பர். ஆனா என்னடி ஜப்பான்? இல்ல கப்பான் மாதிரி இல்லாம இருந்தா சரி. என்ன டைம் ஆகும்னு சொல்லுவியே, நீ கிளம்பலையா? அதான் போகும்போதே வாழ்த்தி அனுப்புனியே, சேர்ந்துருப்பீங்களே. தெரிஞ்சிட்டோம். சரி விடு பாத்துக்கலாம். அதுக்கு பதிலா நானே நீ பே பண்ணிடுறேன்.